ஐயப்பன் விஷயத்துல பந்தல ராஜாவோட மனசை கலைக்கிறதுக்கு அமைச்சர் முயற்சி பண்றதை போன எபிசோட்ல பார்த்தோம். அதாவது ஐயப்பன் ஒரு ராஜகுமாரனா இல்லாம மற்ற எல்லா குழந்தைகள் கூடயும் சமமா விளையாடுறத வேற மாதிரி ராஜாவோட மனசுல பதிய வைக்க அமைச்சர் முயற்சி பண்ணாரு இல்லையா. இன்னைக்கு எபிசோட்ல மந்திரி சொன்னதை கேட்டு ராஜா யோசனையில் நின்றுட்டு இருக்காரு. அப்ப மணிகண்டன் அவங்க அப்பா கூப்பிட்டதுனால அங்க வந்து சேர்ந்தாச்சு. மணிகண்டன் பிதாவின்னு சொல்லி வந்து நிக்கவும் பந்தல ராஜா கேட்கிறாரு, நான் கூப்பிட்டு அனுப்பிச்சப்ப ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ஐயப்பன் சொல்றாரு, விளையாண்டுட்டு இருந்தாலும் சரி எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி அதை முழுமையா செய்யணும், நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ராஜாவை பார்த்து மணிகண்டன் கேட்க ராஜா உடனே திரும்பி மந்திரியை பாக்குறாரு. திரும்ப ராஜா கேட்கிறாரு மணிகண்டன் கிட்ட, நீ நாளைக்கு ராஜாவாக போற ஒருத்தன், ஆனா நீயே இந்த மாதிரி எல்லா குழந்தைங்க கூட சமமா நீ விளையாண்டுட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்டதும் அதுக்கு மணிகண்டன், உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு ஏதாவது வேறுபாடு வித்தியாசம் இருக்கா? எல்லாருமே தெய்வத்துக்கு முன்னாடி சமம் தானே. அரண்மனையில இருக்க நான் அவங்க கூட விளையாடுறப்ப அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? ராஜகுமாரனே அவங்க கூட விளையாடுறதுனால அவங்களோட சந்தோஷம் ரொம்பவே அதிகரிக்குது. அது இல்லாம என்னால எப்படி முடியும்? மணிகண்டன் இதெல்லாம் சொல்ல சொல்ல ராஜா யோசிச்சுட்டு இருக்காரு. மந்திரி இதெல்லாம் ஏன்டா நம்ம இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி முழிக்க மணிகண்டன் ராஜா கிட்ட, நான் சொன்ன எல்லாமே தவறா இருந்ததுன்னா என்ன மன்னிச்சிருங்க, இனிமே நாங்க விளையாட போகல அப்படிங்க. ராஜா உடனே, இல்லப்பா நீ இப்ப சொன்னது எல்லாமே சரிதான், உன் கூட விளையாடுறதுனால அந்த குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீ செய்யலாம் அப்படின்னு ராஜாவும் பர்மிஷன் கொடுக்கவும் மந்திரிக்கு நம்ம முயற்சியெல்லாம் வீணா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ மணிகண்டன், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பியாச்சு. இப்போ ராஜா மணிகண்டன் சொன்ன எல்லாத்தையும் கேட்டீங்க இல்லையா? இவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு குழந்தையோட மனசுல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள். இது எல்லாமே கண்டிப்பா ஒரு ராஜாக்கு தேவையான விஷயம் தான். அவனோட சமத்துவ குணம் எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்பவும் யாரோட குழந்தையா இருப்பானோ அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல இருக்கா அப்படின்னு ராஜா மந்திரி கிட்ட கோவமா கேட்கிறாரு. மந்திரி ரொம்ப நல்லவர் மாதிரி, நான் என் மனசுல தோணுதான் ராஜா சொன்னேன், வேற எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. மணிகண்டன் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. குமாரன் அதாவது மணிகண்டனை குமாரன் தான் அதுல சொல்றாங்க. குமாரன் ரொம்ப விவேகமும் ஆளுமை திறமையும் உள்ள ஒரு நல்ல பையன் அப்படின்னு மந்திரி சொல்ல ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த காட்சியில பந்தல ராணி, ராஜராஜன், மணிகண்டன் இவங்க எல்லாருமே சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பந்தல ராஜா வர்றாரு. அங்க வர ராஜா கேட்கிறாரு, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்களே, தெரிஞ்சுட்டு நானும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னதும் மகாராணி சொல்றாங்க, குழந்தைங்க 2 பேருக்குள்ள ஒரு தர்க்கம் என்னன்னா, ராஜராஜன் இன்னொரு தம்பி பிறப்பான் அப்படின்னு சொல்ல மணிகண்டன் இல்லைன்னு சொல்றான். இவங்க 2 பேருக்குள்ள இதான் தர்க்கம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ராஜராஜ் கேட்கிறான், அம்மாக்கு தம்பி பிறக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்கிறான். அப்போ மணிகண்டன் சொல்றாரு, இந்த மாதிரி இன்னொரு குழந்தை இந்த அரண்மனைக்கு இன்னொரு தம்பி குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாரு. ராஜா ராணி 2 பேருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. ராஜராஜன் கேட்கிறான், இந்த மாதிரி நான் சொல்றது சரிதானா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு ராஜா சொல்றாரு, இன்னொரு தம்பி பிறக்கணும் அப்படிங்கறது இறைவன் முடிவு பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பணிப்பெண் வயதான அம்மா ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா யாருன்னா, ராஜராஜன் பிறக்கும் போது ரசம் பாக்குறதுக்காக வந்த ஒரு வயதானமா வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வராங்க. ராணி அது கேட்டதும், ஆமா நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னதும் ராஜா சொல்றாரு, வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஏதோ ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ராஜா சொல்றாரு, அவங்கள பார்த்தா நம்ம 2 குழந்தைகளும் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க இல்லையா அப்படின்றது. ஆமா, அவங்களுக்கு 70 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு ராணி எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக தான் வராங்க போல இருக்கு. அந்த இடத்துக்கு வர அந்த வயதான அம்மா ராஜா வணங்குறாங்க. உங்களுக்கு 70 வயசு ஆயிடுச்சு இல்லையா அப்படின்னதும் அந்த அம்மாவும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராஜராஜன் பிறந்தப்பதானே இங்க வந்தேன், அதுக்கப்புறம் வர முடியல அப்படின்னது. பரவாயில்ல, நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம் அப்படின்னு ராஜா சொல்றாரு. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்க. ஒரு பணிப்பெண் தட்டுல சன்மானத்தை வச்சு எடுத்துட்டு வராங்க. இப்ப ராஜா மணிகண்டன் பார்த்து சொல்றாரு, இது ராஜாவுடைய சன்மானம், நீ தான் உன்னோட கையில தான்ப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்ல, இங்க மணிகண்டன் என்ன சொல்றாருன்னா, இத்தனை வருஷம் நான் தானே சன்மானம் கொடுத்துட்டு இருந்தேன், இந்த முறை தம்பி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்ல, இந்த ராஜராஜன் சொல்றான், இல்ல அண்ணனே சன்மானத்தை கொடுக்கட்டும், ஏன்னா அண்ணன் தானே அடுத்த ராஜா அப்படின்னு சொல்ல, ராஜாவுக்கு ராணிக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் மணிகண்டன் ராஜராஜனே கொடுக்க சொல்லி நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்ல, இப்போ ராஜராஜன் இல்ல அப்பாவே சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நீங்க தான் உங்க கையில தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜராஜன் ரொம்ப கம்பல் பண்ணுவார். மணிகண்டன் அப்பா அம்மா 2 பேரையும் பாக்குறாரு. உடனே ராஜா சொல்றாரு, மணிகண்டா உனக்கு தான் எப்பவுமே நாங்க முதன்மையான ஸ்தானம் கொடுத்துருக்கோம், அதே மாதிரிதான் இப்போ தம்பியும் பண்ணிருக்கான், மறுக்காம நீயே அந்த சன்மானத்தை கொடு அப்படின்னதும் மணிகண்டனும் அந்த சன்மானத்தை எடுத்து கொடுக்கறாரு. அந்த வயதான அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கிட்டு சொல்றாங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் அதிகாரத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ இங்க மணிகண்ட குமாரனும் சரி ராஜராஜகுமாரனும் சரி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழ்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குழந்தைங்களுக்கு இடையில மட்டும் எவ்வளவு ஒரு ஒத்துமை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2 பேருமே ஒரே மனசு 2 உடல்ல இருக்காங்க அப்படின்னு ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது நிஜம்தான், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வாழ்த்திட்டு அங்க கிளம்புறாங்க. ராஜா அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றாரு, ஒத்துமையா இருக்க குழந்தைங்க தானே எந்த ஒரு அப்பா அம்மாவுக்குமே ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னதும் ராணி ஆமா, அப்படி இவங்க கிட்ட இருக்கிற இந்த ஒத்துமை என்னைக்குமே நிலைச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க விஷ்ணுவை வேண்டுறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இதுல எந்த இடத்துல மாற்றம் வருதுன்னு தெரியல, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி
பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.